சங்கீதா விஜய் மற்றும் முதல்வரோட அந்த விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. நிறைய பேர் இதை பற்றி கருத்து தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜயோட இந்த டெசிஷன் வந்து ஃபேமிலியவே பார்த்துக்க முடியாதவர் இதுக்கு மேலே சிஎம் ஆகி நாட்டை எப்படி பார்த்துக்க போகிறாரு, பெண்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுப்பாரு, தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்ணையே அவர் மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாச்சு அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் கொடுத்த அந்த விமர்சனம் தான் எல்லாரையுமே உண்மையிலே திகைப்படைய வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சிவகுமார் வந்து திரையுலகத்தில் வந்து விலகினாலுமே ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு கருத்து தெரிவிப்பார். அதுலேயும் முக்கியமாக அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன அந்த விவாகரத்தை பற்றி சொன்ன அந்த ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம், அந்த விமர்சனுக்கு பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்து த்ரிஷா வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த அந்த விமர்சனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸாக இது வரைக்கும் இருந்தவங்களே வந்து நீங்கள் சொன்னது ரொம்பவுமே தப்பு. ஏன்னா உங்கள் வீட்டிலேயே ஒரு எத்தனை நடிகர் மற்றும் உங்களுடைய மருமகளே ஒரு பெரிய நடிகை. அது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி பொதுவெளியில் ஒரு நடிகையை பற்றி இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசுறது அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ஆக்சுவலாக வந்து 3 விஷயத்துக்கு தான் வந்து டிவோர்ஸ் அப்பியர் ஆனதுலேருந்தே த்ரிஷா மேம் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஒன்று பார்த்திபன் சாரோட அந்த விஷயத்துக்கு, இன்னொரு சிவகுமார் சாரோட அந்த விஷயத்துக்கு, இன்னொன்று வந்து இந்த விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீம் பீக்குக்கு போகும்போது வந்து அவங்களுடைய திருமணம், நீங்கள் எப்போ திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து த்ரிஷா மேம் நோக்கி போச்சு. அந்த விஷயம், இந்த 3 விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த 6 மந்த்ஸ் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திபன் சாரோட விஷயம் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. அதனால தான் அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணி பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து அவங்களுடைய அம்மாவான உமாவுமே அந்த விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஏன்னா பார்த்திபன் சாரோடைய அந்த வசனம் கேளிக்கையாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் குத்தலாக இருந்ததுனால அந்த விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து சிவகுமார் சார் பேசுகிற அந்த விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணி பேசுகிறேன். சிவகுமார் சார், நாட் ஒன்லி சிவகுமார் சார், அஸ் வெல் அஸ் பார்த்திபன் சார் பேசுகிற அந்த விஷயங்களுக்கும் வந்து ரியாக்ட் பண்ணி த்ரிஷா பேசியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் ரைஸ் ஆஃப் சொல்லவை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு நடிகர் இல்லை நடிகை அவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது ஒரே நாளில் வந்துட்டு போயிடும். மேக்ஸிமம் வந்து அந்த பரபரப்பு அப்படிங்கிறது ஒரு 15 டேஸ் அதிகபட்சம் இருக்கும். ஏன்னா அந்த கேஸ் முடிஞ்சு அந்த பக்கம் ஒரு 10 டேஸ் 1 வீக் வந்து இருக்கும். அந்த நடிகரோ இல்லை அந்த நடிகையோ வந்து மாற்றி மாற்றி வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, அஸ் வெல் அஸ் கோர்ட்லேயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு 10 டேஸ் பீக்கில் இருக்கும். ஆனால் ஸ்டில் நவ் வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே போனாலும் இந்த விஷயம் பீக்கில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமான பீப்புள்ஸ் நினைக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த விஷயம் ஸ்டில் நவ் வந்து ஒரு பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்குற பட்சத்தில் வந்து இந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷமிகள் வந்து கருத்து தெரிவிக்கிறதும் விமர்சனம் தெரிவிக்கிறதும் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது. அப்படி விமர்சனம் தெரிவித்ததில் ஒரு சில விமர்சனங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இவர் இப்படி தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது நடிகர் சிவகுமார் சாரோட அந்த விமர்சனம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து அவர் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு விமர்சனம் தெரிவிக்க ஸ்டார்ட் பண்ணதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சத்யராஜ் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு வந்து சிவகுமார் சார். சத்யராஜ் சார் வந்து பிளைண்ட் ஃபோல்டாக வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஹோல் ஃபேமிலி எக்ஸப்ட் சிபி சார், அவங்கள தவிர வந்து மிச்சம் எல்லாருமே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிபி சார் ரொம்ப ஓப்பனாக டிவிகேக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஜெய் சாராக இருக்கட்டும், சிபி சாராக இருக்கட்டும், எல்லாருமே இப்போது ரீசெண்டாக இருந்த பாக்யராஜ் சாரோட மகன் சாந்தனு வரைக்குமே விஜய் சாருக்கு ஓப்பனாக சப்போர்ட்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து சத்யராஜ் சாருக்கு சாதகமாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் சிவகுமார் சார் வந்து இந்த விமர்சனம், அதாவது இந்த விவாகரத்து, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் வந்து மாற்றிட்டு இருக்கிற நடிகை த்ரிஷா, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் அப்படிங்கிறவங்க ஹோட்டல் சாப்பாடு மாதிரி உடம்புக்கு நல்லது கிடையாது, மனைவி அப்படிங்கிற வீட்டு சாப்பாடு நல்லா இல்லைனாலும் அதுதான் நம்முடைய லைஃப் வரைக்குமே நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை அவர் வச்ச போது வந்து ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற மொத்த நெட்டிசனும் கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா,
நீங்க எப்படி வந்து இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம்? நடிகைங்க ஹோட்டல் சாப்பாடு மாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுடைய மருமகளே ஒரு நடிகை தானே! அப்படி இருக்கிற பட்சத்தில நடிகைனாலும் அவங்களும் பெண் தானே! அவங்கள நீங்க இந்த வயசுல தரக்குறைவா பேசுறது அப்படிங்கிறது நாகரிகமா இருக்கா? அப்படிங்கிற வார்த்தைய அவங்க வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைல போயி, இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு கட்டத்தில வந்து த்ரிஷா மேமே வந்து ஓப்பனா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன பத்தின ஒரு விமர்சனம் பண்ணி ட்ரெண்ட் ஆயிரலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்தது எனக்கு ஒரு ஒரு கட்டத்தில வந்து சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அட்லீஸ்ட் என்ன பத்தி பேசியாவது அவங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளவு எவ்வளவு நான் இப்போ ரொம்ப மரியாதை வச்சு இண்டஸ்ட்ரியில ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வச்சிருந்த பெர்சன்ஸ் எல்லாம், அவங்களுடைய அந்த ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது, ட்ரூ ஃபேஸ் அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறது, எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னமும் நான் அவங்கள வந்து நம்பிட்டு இருந்தேனா, அப்படிங்கிற மாரி சிலர் வந்து அவங்களுடைய கருத்தெல்லாம் தெரிவிக்கும்போது, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ட்ரூ ஃபேஸும் வந்து ரிவீல் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இண்டஸ்ட்ரியில இத்தன பிளாக் ஷீப்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவங்க மத்தியில தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, ஐ ஃபீல் ஷேம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் வந்து அவருக்கும் இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு உறவ வந்து நான் வந்து யாருக்கும் கிளாரிஃபை பண்ணியோ, இல்ல டிஸ்கிரைப் பண்ணியோ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா, நான் ஏன் மத்தவங்களுக்கு சொல்லணும்? அவர் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் இஸா இருக்கட்டும். மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. ஸோ இந்த விஷயத்த பத்தி நான் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் எப்ப என்ன கேட்குறாங்களோ, நான் அப்ப சொல்லிக்கிறேன். மத்தபடி வந்து வரவங்க போறவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்ல ரொம்பவும் இம்பார்ட்டன்டான பெர்சன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஹெல்த்த பத்தியும், என்னுடைய கெரியர் அது மற்றும் என்ன பத்தி கேர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அன்பான நபர். அது மட்டும் இல்லாம நான் வந்து நெறைய இடத்துல லைஃப்ல வந்து டெசிஷன் எடுக்க முடியாம அது கொஞ்சம் தடுமாறுறப்போ என்ன நெறைய இடத்துல தூக்கி விட்டுருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெர்சன் கூட இருக்கிற அந்த அழகான ரிலேஷன்ஷிப்ப நான் டிஸ்கிரைப் பண்ணியோ, கிளாரிஃபை பண்ணியோ யார்கிட்டயும் சொல்லணும் அப்படிங்கிற தேவை எனக்கு கிடையாது. என்னுடைய அம்மா வந்து எனக்கு வந்து டீச் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ஸ்டில் நவ் ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல யாரையுமே நம்பாத. ஏன்னா 100% யாருமே ட்ரூ கிடையாது. ஸோ வந்து நம்பாத. இந்த இண்டஸ்ட்ரி வந்து வந்து எப்போ வேணாலும் உன்ன தூக்கும். அதே சமயம் அப்படியே அங்கருந்து அந்த ஹைட்லேருந்து உன்ன கீழ தள்ளிவிடுறதுக்கும் தயாரா இருக்கும். ஸோ வந்து யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய 100% உண்மை அப்படிங்கிறது எனக்கு இப்ப தான் தெரியுது. நான் வந்து எல்லார பத்தியுமே புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்குமே எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்களா இவ்ளோ தானா அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப ஐ அம் ஹேப்பி வைல் உங்களுடைய ட்ரூ ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகும்போது எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க நடிகை திரிஷா.